காலமாக புதுச்சேரியின் பெரும்பாலான மக்கள் யாருடைய பெயரை அதிகம் உச்சரித்திருக்கிறார்கள் என்றால் அது சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பெயராகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு நலத்திட்டங்களை புதுச்சேரி மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார், வாரி வழங்கியிருக்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள். யார் இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்? பசியில் வாடும் முதலியார்பேட்டை, பாகூர், காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த 5000 மக்களுக்கு மதிய வேளையில் அறுசுவை உணவினை அனைத்து நாட்களிலும் வழங்குகிறார். உருளையன்பேட்டையில் அரசு விநியோகித்த மாசு கலந்த குடிநீரை குடித்து உயிரிழந்த 7 பேர் குடும்பத்துக்கு தாமாக முன்வந்து 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்குகிறார். நீட்டில் வென்று நிதி நெருக்கடியில் தவித்த மாணவ மாணவியரின் இல்லத்துக்கு நேரில் சென்று 1,50,000க்கான ஊக்கத்தொகையை வழங்குகிறார். குப்பை கூளங்கள் நிறைந்து புதர் மண்டி கிடந்த காமராஜ் நகர் வெள்ளவாரி வாய்க்கால் உள்ளிட்ட பல வாய்க்கால்களை சொந்த செலவில் தூர்வாருகிறார். இருளன் சந்தையில் பட்டா கிடைக்காமல் மழை பெய்தால் ஒழுகும் வீட்டை வைத்திருக்கும் மக்களுக்கு தார்பாய் வசதி ஏற்படுத்தி தருகிறார். தாம் வழிநடத்தும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் வாயிலாக காந்தி ஜெயந்தியில் வீதியில் இருக்கும் குப்பைகளை அகற்றுகிறார். பெண்களின் முன்னேற்றத்துக்கு 300 தையல் இயந்திரங்களை வழங்கி அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை பாய்ச்சியிருக்கிறார். சாமானிய மக்களின் பண்டிகை செலவினை குறைக்க தீபாவளியில் 30,000 பேருக்கு பட்டாசு பெட்டிகள், ஸ்வீட் பாக்ஸுகளை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார். புதுச்சேரி அரசால் மூடப்பட்ட பாசிக் மற்றும் AFT மில் தொழிலாளர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பட்டாசு மற்றும் நிதியுதவி வழங்கி நிறைவான தீபாவளி கொண்டாட வழி செய்திருக்கிறார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த இடங்களில் இருக்கும் மக்களுக்கு உணவு, அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கியிருக்கிறார். புதுச்சேரியில் பெருமை மிக்கவர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தி பல்வேறு சாதனை புரிந்த 400 பேருக்கு விருதுகள் வழங்கியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவை புதுச்சேரி குழந்தைகளுக்கு வளர்க்கும் நோக்கில் ஆர்போட்டன் விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களின் திறமைகளை வெளிப்படுத்துகிறார். புதுச்சேரியில் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு கராத்தே போட்டியில் வென்ற குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறார். அரியூரில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி அதில் வென்ற 60க்கும் மேற்பட்டோருக்கு பணி ஆணைகளை வழங்குகிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பெருமளவில் மக்களை திரட்டி புதுச்சேரியில் அண்ணா சாலையிலும் வில்லியனூரிலும் அமைதி ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார். புதுவை செட்டிக்குளம் பகுதியில் வீடுகளை இழந்த மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை உடனடியாக சரி செய்ய அரசினை வலியுறுத்துகிறார். சதுப்பு நில காடுகளை வளர்க்க வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் 3000க்கும் அதிகமான கண்டல் மர விதைகளை நடுகிறார். பான்ஃபேப் நிறுவனத்தில் கைத்தறி நெசவு செய்யும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். குமரகுரு பள்ளத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் 216 அடுக்குமாடி குடியிருப்பை விரைந்து திறக்க வலியுறுத்தி மக்களை சந்திக்கிறார். போதை வேண்டாம் என்னும் தீமில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டியை நடத்தி அவர்களுக்கு பதக்கங்களையும் பரிசு தொகையினையும் வழங்கி கௌரவப்படுத்துகிறார். சொல்லல்ல செயல் என்னும் மந்திரத்தை செயல்படுத்தும் அவர் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் மாற்றுவதற்காக அந்நாட்டை கட்டமைத்த 188 ஆண்டுகள் பழமை வாய்ந்த CPG கட்டுமான நிறுவன பொறியியல் நிபுணர்களை கொண்டு புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் மாற்றும் வழிமுறைகளை ஆராய்ந்து வருகிறார். ஐநாவின் மனித உரிமைகள் சபையில் புதுச்சேரியில் மருத்துவர்களின் மேற்பார்வையின்றி உயிரிழந்த 3 மாத குழந்தையை பற்றியும் போலி மருந்து விவகாரத்தை பற்றியும் மாணவர்களின் இடைநிற்றலையும் கவலையோடும் புதுச்சேரி மக்கள் மீதான அக்கறையிலும் உரையாற்றுகிறார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 30 பேருக்காக சட்ட ரீதியாக போராடி அவர்களில் 27 பேரை மீட்டு அவர்களது வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். மேலும்
மீனவர்களின் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவியும் வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்களையும் வழங்கியிருக்கிறார். மாற்றுத்திறனாளி சட்டென உதவி என்று கேட்டதும் அவர் விரும்பிய மோட்டார் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுக்கிறார். இயலாத நிலையில் இருக்கும் ஏழை எளிய கேன்சர் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு மருத்துவர்கள் அவர்களது இல்லங்கள் தேடிச் சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்கின்றார். இப்படி அத்தனை நிகழ்ச்சியான விஷயங்களை புதுச்சேரி மக்களுக்கு செய்துவிட்டு ஆர்ப்பாட்டமில்லாமல் அமர்ந்திருப்பவர்தான் சமூக சேவகர் ஜேசிஎம் என்னும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள். புதுச்சேரி மக்களின் சிறந்த எதிர்காலத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நல்ல பெயரை மட்டுமல்ல, புதுச்சேரி மக்களின் மனங்களிலும் இடம் பிடித்து விட்டார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மக்களை வளர்ச்சியடைய செய்ய திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அரசியல் என்னும் புதிய பரிணாமத்தில் மக்கள் பணியாற்ற இருக்கிறார். இன்றைக்கு டிசம்பர் 14, 2025 லட்சிய ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிமுக விழாவில் இக்கட்சியின் கொள்கை மற்றும் கொடியை உங்கள் முன் அறிமுகப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து புதுச்சேரியின் எதிர்காலத்தை பற்றிய இவரது பெரும் இலக்கு வெல்லட்டும் மற்றும் அவரது மக்கள் பணி சிறக்கட்டும்.